ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரண்ட் ஷேர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? 30 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் இன்றைக்கி டே 3. ப்ரீவியஸ் 2 கிளாஸோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேர்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, அதாவது நம்ம ஏஜ் குரூப் இல்லைனா நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசும்போது அந்த வேர்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதே வந்து ரெஸ்பெக்டாக மரியாதையாக பேசும்போது எல்டர் பர்சன் கிட்ட எப்படி யூஸ் சொல்லணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ப் வந்து வா. வான்னா ஆ. இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை நம்மளோட வயசில் சின்னவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணும்போது பேசும்போது ஆ ஓன்னு சொல்லணும். ஆ ஓ. இதே மரியாதையாக பேசும்போதுன்னா வாங்கன்னு சொல்லணும்ல. ஸோ ஆ இஏ, ஹிந்தியில் ஆ இஏ. இப்போ போனா ஹிந்தியில் வந்து ஜா. ஸோ இதை வந்து நம்ம கேஷுவலாக பேசும்போது ஜாவோ, ஜாவோ. அதாவது ஜென்ரலாக இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு வேர்பை நம்ம கேஷுவலாக பேசும்போது, இன்ஃபார்மலாக பேசும்போது எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார்மலாக பேசும்போது, ரெஸ்பெக்டாக பேசும்போது எப்படி பேசணும்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மரியாதையாக சொல்லும்போது போங்கன்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் ஜா இஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாப்பிடு. சாப்பிடுன்னா ஹிந்தியில் கா. கா தான் வேர்பு. ஸோ அதை வந்து கேஷுவலாக சொல்லும்போது கா ஓ, கா ஓ. சாப்பிடுங்கன்னா ஹிந்தியில் வந்து கா இஏ. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேசுனா ஹிந்தியில் வந்து போல். ஸோ இதை எப்படி சொல்லணும்? ரொம்ப சிம்பிள் தான். போல் ப்ளஸ் ஓ, போலோ. போல் ப்ளஸ் இஏன்னா போலியே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. போலோன்னா நம்ம ஏஜ் குரூப் இல்லை நம்மளோட வயசில் சின்னவங்கக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி தான் சொல்லணும். போலோ. வயசில் மூத்தவங்க, அதாவது எல்டர் பர்சன்கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஸோ எப்படி சொல்லுவோம்? பேசுன்னு சொல்ல மாட்டோம், பேசுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் வந்து பேசுங்கக்கு வந்து போலியே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சமையன்றதுக்கு வந்து ஹிந்தியில் பக்கா. இதை வந்து சேம் ஏஜ் குரூப் கிட்ட சொல்லும்போது பக்காஓ. ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா பக்கா இஏ. ஸோ பக்காஓ, பக்கா இஏ. அடின்றது அடி. இது வந்து ஹிந்தியில் மார், மார்னு சொல்லணும். ஸோ கேஷுவலாக சொல்லும்போது மாரோ. ரெஸ்பெக்டாக பேசும்போது மாரியே. இதே மாதிரி தான் எல்லா வேர்டுக்கும் வரும். பட் ஒரு சில வேர்டுக்கு மட்டும் மாறும். அதை நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். எந்தெந்த வேர்டுக்கு மட்டும் இந்த ஆர்டர் மாறும். மாரோ, மாரியே. அதாவது வேர்ப் கூட ஓ, வேர்ப் கூட இஏ சேர்க்கணும். ஜஸ்ட் அதுதான் இப்போதைக்கு ஃபார்மேட். படின்னா ஹிந்தியில் படு. ஸோ சேம் ஏஜ் குரூப்னா படோ. மரியாதையாக சொல்லும்போது படிங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை ஹிந்தியில் படியே, படியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எழுதுனா ஹிந்தியில் வந்து லிக், லிக். இதை வந்து சேம் ஏஜ் குரூப்கிட்ட சொல்லும்போது லிக்கோ, எழுது, லிக்கோ. இதை எழுதுங்கன்னா லிக்கியே, லிக்கியே. நெக்ஸ்ட்டு வேர்பு பாருங்கள், சொல். அதுக்கு வந்து ஹிந்தியில் பதா, பதா. ஸோ இதை வந்து பதாவோன்னா நம்ம ஏஜ் குரூப் கிட்ட சொல்லும்போது பதாவோன்னு சொல்லணும். இதே வந்து மரியாதையாக பேசும்போது பதா இயே, பதா இயே, சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேல். கேலுன்றதுக்கு வந்து ஹிந்தியில் பூச், பூச். இதை வந்து சேம் ஏஜ் குரூப் கிட்ட யூஸ் பண்ணும்போது பூச்சோ, பூச்சோ. கேளுங்கன்னா பூச்சியே, பூச்சியே. நெக்ஸ்ட்டு வேர்ப் வந்து கற்றுக்கோ சொல்லுவோம்ல. கற்றுக்கோ, கற்றுக்கொள். இதை வந்து ஹிந்தியில் சொல்லும்போது சீக், சீக். சேம் ஏஜ் குரூப்னா சீக்கோ, சீக்கோ. ஃபார்முலா ரெஸ்பெக்டானா கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவோம்ல. ஸோ சீக்கியே, கற்றுக்கோங்கன்னு சொல்லுவோம்ல. சீக்கியே. இது நெக்ஸ்ட்டு வந்து கற்றுக்கொடு. முன்னாடி பார்த்தது வந்து கற்றுக்கோ, இங்கே வந்து கற்றுக்கொடு. இதுக்கு வந்து ஹிந்தியில் சிக்கா, சிக்கா. சேம் ஏஜ் குரூப் கிட்ட சிக்காவோ, சிக்காஓ. கற்றுக் கொடுங்கள். மரியாதையாக சொல்கிறதுன்னா சிக்கா இயே, சிக்கா இயே. சீக்கோன்னா கற்றுக்கோ, சிக்காவோன்னா கற்றுக்கொடு. நெக்ஸ்ட் வந்து திரை, ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்தியில் கோல், கோல்னு சொல்லணும். இது சேம் ஏஜ் குரூப்னா கோலோ. திறங்க மரியாதை சொல்லும்போது கோலியே, கோலியே.
நெக்ஸ்ட் வந்து மூடு. மூடுன்னா ஹிந்தியில் வந்து சொல்கிறது வந்து பந்த் கர். பந்த் கர். சேம் ஏஜ் குரூப் கிட்ட வந்து பந்த் கரோ. பந்த் கரோ. மரியாதையாக சொல்லும்போது பந்த் கீஜியே. பந்த் கீஜியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யோசி. யோசின்றதுக்கு வந்து ஹிந்தியில் சோச். சோச்சுன்றது தான் வேர்பு. இதை சேம் ஏஜ் குரூப்கிட்ட சொல்லும்போது சோச்சோ. மரியாதையாக சொல்லணும்னா யோசிங்கன்னு சொல்லுவோம்ல தமிழில். ஸோ அதை ஹிந்தியில் வந்து சோச்சியே. சோச்சியே. நெக்ஸ்ட்டு வந்து மறந்துடுன்னு சொல்லல. ஸோ பூல். பூல். இதை வந்து பூலோ. சேம் ஏஜ் குரூப் கிட்ட பூலோன்னு சொல்லணும். மரியாதையாக சொல்லணுன்னா பூலியே. பூலியே. நெக்ஸ்ட் வந்து எடு. எடுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சொல்லணுன்னா லே. லே. இங்கே வந்து பாருங்கள் சேம் ஏஜ் குரூப்கிட்ட சொல்லும்போது நார்மலாக அந்த ஆர்டர் வந்து லே ஓன்னு வரும். அதாவது ஓ சேர்த்தோம். ஒரு வேர்ப் கூட ஓ சேர்த்தா கேஷுவலாக பேசுகிறது சேம் ஏஜ் குரூப் கிட்ட. பட் இங்கே வந்து லே ஓ இல்லை, லே லோ மாறும். லே லோ. இதுதான் கரெக்டான கிராமர். லே லோ. லே ஓன்னு சொல்லக்கூடாது, லே லோ. அதே மாதிரி எடுங்க ரெஸ்பெக்டாக சொல்லும்போது லீஜியே. லீஜியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொடு. கொடுக்கு வந்து ஹிந்தியில் தே. தே. இதை வந்து நீங்கள் கேஷுவலாக சொல்கிறதா இருந்தால் தே தோ. தே ஓ இல்லை, தே தோ. இதுதான் கரெக்டான சொல்கிற வே கேஷுவலாக சொல்லும்போது. இதை ரெஸ்பெக்டாக சொல்லும்போது தீஜியே. தீஜியே. கொடுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குடி. குடிக்கு வந்து ஹிந்தியில் பி. பி. கேஷுவலாக சொல்லும்போது பியோ. பிஓ இல்லை, பியோ. ரெஸ்பெக்டாக சொல்லும்போது பிஜிஏ. ஸோ குடிங்கள்னுக்கு ஹிந்தியில் பிஜிஏ. செய். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஹிந்தியில் கர். கர். ஸோ இதை வந்து சேம் ஏஜ் குரூப் கிட்ட வந்து கரோ. கரோ. இதே ரெஸ்பெக்டாக சொல்லும்போது செய்யுங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ கீஜியே. கீஜியே. செல். விற்கக்கு வந்து ஹிந்தியில் வந்து பேச். பேச். இது வந்து பேச்சோன்னா சேம் ஏஜ் குரூப்கிட்ட கேஷுவலாக சொல்லும்போது, இல்லை ஒரு கமாண்டாக சொல்லும்போது கூட பேச்சோன்னா சேல் பண்ணுன்னு அர்த்தம். சார் பேச்சோ. இதே விற்று விடுங்கள் மரியாதையாக சொல்லணுன்னா பேச்சியே. பேச்சியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அனுப்பு. அனுப்புன்னா இது முன்னாடி பார்த்தது வந்து பேச்சு, இங்கே வந்து பேஜ். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இது வந்து கேஷுவலாக சொல்கிறோன்னா பேஜோ. பேஜோ. ரெஸ்பெக்டாக சொல்லணுன்னா அனுப்புங்களுக்கு வந்து ஹிந்தியில் பேஜியே. பேஜ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இப்போ கம்மியான வேர்டு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குழப்பமாக இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை வந்து கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக சென்டென்ஸ் மேக் பண்ணி ஈஸியாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.